எங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைப்போன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் 2 பீஸ் சேர்த்து போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே தக்காளியை கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி சேர்த்து ஸ்டேஜில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இப்போ புளி கரைச்ச தண்ணி வச்சுருக்கா, அது ஊற்றிக்கலாம். புளி தண்ணி சேர்த்தோடனே மிளகாத்தூள் போடுறேன், கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை கொட்டிக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் கொதிக்கிட்டும். மீன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு வவா மீன் எடுத்துருக்கேன், ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். வீட்டுக்குன்னு செய்யும் அடுப்பு நல்லா எரியுது. வீடியோக்குன்னு செய்யும் தான் அடுப்பு கோளாறு கொடுக்குது. இதுக்காகவே நீங்கள் சப்போர்ட் பண்ணி லைக்லாம் போடுங்க. பாருங்க எப்படி கமன்னு வாசனை வருது. இந்த அகல்யா பாப்பா செஞ்ச மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. பாராட்டினாலும் கமெண்டில் சொல்லுங்கள், திட்டினாலும் கமெண்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு வாசனை மூக்க தொலைக்குது. நான் போய் சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்கள் அதுக்குள்ளே வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய். இன்னொரு சமையலோடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.